ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 2ஆம் நிலை காவலர் தேர்வு மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாமினேஷனுக்கு இன்னைக்கு டே ஷீட் பிளான் வந்து 6 பார்க்குறோம். சக்ஸஸ்ஃபுல்லா நம்ம குடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின்லேருந்து நீங்க டெஸ்ட் எழுதணும், இதனுடைய பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். அதில ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவும் அதில இருக்கும். இந்த வீடியோவிலிருந்து கேட்கக்கூடிய 20 வினாக்கள் கொஸ்டின் பேப்பரும் அதில குடுத்துருப்பேன். டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஜிகேவை இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா 100% எஸ்ஐ எக்ஸாமா இருந்தாலும் சரி, பிசி எக்ஸாமா இருந்தாலும் சரி கிளியரா அடிக்க முடியும். ஸோ, வாங்க இன்னைக்கான வீடியோவுக்கு போயிடலாம். உற்பத்தி செய்வதற்கு தேவையான உற்பத்தி காரணிகள் என்ன? அதாவது உற்பத்திக்கான காரணிகள் எத்தனை? அதுதான் கொஷின். சரியான ஆப்ஷன 4 ஆப்ஷன்ல சரியா ப்ராப்பரான ஆப்ஷன நீங்க சூஸ் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாம். ஆப்ஷன் என்னன்னா, ஆப்ஷன் என்பது சி 4 என்பது சரி. அப்போ அந்த 4 என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நிலம் 1, உழைப்பு 2, மூலதனம் அப்படிங்கிறது 3, தொழில் முனைவோர். ஸோ, இது 4 தான் மிக முக்கியமான உற்பத்தி காரணிகள். மறந்துடக்கூடாது. கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. பாகிஸ்தான் நாட்டின் நாணயத்தின் பெயர் என்ன? பாகிஸ்தான் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம அண்டை நாடு, நம்ம எதிரி நாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதனுடைய நாணயத்தின் பெயர் என்ன? சரியான ஆன்சர் ஆப்ஷன் அங்கேயும் ரூபாய் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ ரூபாய் அப்படின்னா ரூபி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பாகிஸ்தானுடைய நாணயத்தின் பெயர் ரூபி அப்படின்னு சொல்லுவாங்க. ரியால் அப்படிங்கிறது வந்து சவுதியில் சொல்லக்கூடிய ஒரு கரன்சி நேம். அடிஷனலாக தெரிந்துக்கோங்க. டாலர் அப்படிங்கிறது ஒரு பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான கரன்சி. சரிங்களா? ஸோ, அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிறதுலையும் டாலர் யூஸ் பண்ணுறாங்க. யூஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? யுனைடெட் ஸ்டேட் டாலர். கனடா நாட்டில், சரிங்களா? கனடா நாட்டில் கூட டாலர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரிங்கிட் அப்படிங்கிறத எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மலேசியாவில் இருந்து ரிங்கிட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ, இதெல்லாம் அடிஷனலாக தெரிந்து கொள்ளுங்கள். பொருளியலின் வளர்ச்சி இலக்கணத்தை கூறியவர் யார்? பொருளாதாரத்தில் வளர்ச்சி இலக்கணத்தை கூறியவர் யார்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பால் சாமுவெல்சன். வெண்மை புரட்சியின் தந்தை. சரியான பதிலை சூஸ் பண்ணிட்டீங்களா? வெண்மை புரட்சியின் தந்தை. கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரீவியஸாக நிறைய முறை இந்த கொஷினை வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வர்கீஸ் குரியன் அப்படிங்கிறது சரியான பதில். வெண்மை புரட்சி என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படிங்கிறது அடிஷனலாக நீங்கள் தேடி நம்மளுடைய டே ஷீட் பிளான் நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க. பன்னாட்டு நிதி நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு. பன்னாட்டு நிதி நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்போது பன்னாட்டு நிறுவனங்களை பற்றி நீங்கள் ஃபுல்லாக ஒரு கோத்ரூ பண்ணுங்கள். கூகுள்லேயோ இல்லை ஜிடிபிலேயோ ஸோ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அடிச்சிங்க அப்படின்னா நிறைய வரும். அதில் இருக்கக்கூடிய தொடங்கப்பட்ட ஆண்டு, தலைமையிடம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எஸ்ஐ போலீஸுக்கு தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். சரியான ஆன்சர் பார்த்துடலாம். டிசம்பர் 27, 1945 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். வெள்ளை அணுக்களுடைய வாழ்நாள் காலம். ஒயிட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்கிற மாதிரிலாம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸோடைய காலம். ஸோ, தன்னைத்தானே எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் புதுப்பிச்சுக்கும் அப்படின்னா ஆப்ஷன் பி 2லிருந்து 3 வாரம். விதையில்லா கனிகளை உருவாக்க பயன்படும் ஹார்மோன். விதையில்லா கனிகளை உருவாக்க பயன்படும் ஹார்மோன். இன்றைக்கி நிறையா வந்துருச்சு இந்த மாதிரி. ஸோ, இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் நிறைய இந்த மாதிரி விதையில்லா கனிகளை நம்ம யூஸ் பண்ணுறோம். அது உருவாக்க பயன்படக்கூடிய ஹார்மோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆக்சின்கள். ஆக்சின் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். நீல பச்சை பாசிகளில் வளிமண்டல நைட்ரஜனை நிலைப்படுத்தும் செல் எது? நீல பச்சை பாசிகளில் வளிமண்டல நைட்ரஜனை நிலைப்படுத்தும் செல் எது? வெரி இம்பார்ட்டன்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோசிஸ்ட். ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர். விட்டமின் B3 குறைபாட்டினால் ஏற்படும் நோய். விட்டமினை பற்றி நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் ஒவ்வொரு கொஷின் கம்பல்சரி வந்துடுது. அப்போ விட்டமினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. விட்டமின் B3 குறைபாட்டினால் ஏற்படும் நோய். சரியான பதில் வந்து ஆப்ஷன் ஏ பெல்லகரா.
சிந்து ஆற்றின் பிறப்பிடம், சிந்து நதின்னு சொல்கிறோம்ல, அது எங்கே உருவாகி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, சரியான பதில் இமயமலை தொடரிலிருந்து தான் அந்த நதியானது வருகிறது. வட அமெரிக்கா கண்டத்தின் மிக ஆழமான பகுதி, வட அமெரிக்கா கண்டத்தில் மிக ஆழமான பகுதி. சரியான பதில் மரண பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது மரண பள்ளத்தாக்கு என்பது எந்த கண்டத்தில் இருக்குது அப்படின்னா வட அமெரிக்கா கண்டத்தில் இருக்குது. ஓகே. காற்று வட அரைக்கோளத்தில் வலப்புறமாகவும் தென் அரைக்கோளத்தில் இடப்புறமாகவும் விலகி வீசுவது டேஸ் விதி என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் பெரல்ஸ் விதி. ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர். நில ஒளி பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் நொடிகள், அதாவது வினாடிகள். இப்போ சூரிய ஒளி வந்து பூமியை அடையிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 8.2 ஆர் 8.3 வினாடிகள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். லாஸ்ட் டெஸ்ட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போது நிலாவுடைய ஒளியானது பூமியை அடைவதற்கு ஆகும் காலம் தான் இப்போ கேட்டிருக்கேன். சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ 1.3 நொடிகள். நிலாவுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. பூமியிலேருந்து நிலாவுடைய டிஸ்டன்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நிலாவில் வளிமண்டலம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நிலாவில் வளிமண்டலம் கிடையாது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அங்கே வந்து காந்த ஊசி விலகல் அடையாது, ஏன்னா அங்கே வளிமண்டலம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நிலாவுடைய முக்கிய ஃபங்க்ஷனில் கடல் அலைக்கும் நிலாவுக்கும் சம்மந்தம் இருக்குது. நிலாவுடைய ஈர்ப்பு விசையின் காரணமாக கடல் அலைகள் உருவாகுகிறது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல் நிலாவில் காலடி முதல் வைத்த நபர் யார், அவர் சென்ற விண்கலத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. நிலாவுடைய ஆராய்ச்சியில் முன்னணி நிறுவனம் உலக நாடுகளில் எது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சமீபத்தில் நிலாவை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கு அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கேள்விகள் கேட்டு கொஷினை அனலைஸ் பண்ணும். செல்சியஸில் மனித உடலின் வெப்பநிலை மதிப்பு என்ன? செல்சியஸில் எவ்வளோ மதிப்பு அப்படின்னா ஆப்ஷன் பி 37 செல்சியஸ் டெம்பரேச்சரில். இதே பேரன்ஹீட்டில் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. சூரியனில் காணப்படும் வெள்ளை கோடுகள் டேஸ் எனப்படும். சூரியனில் கருப்பு நிற கோடுகள், வெள்ளை கோடுகள், ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துகிட்ருக்கு. இப்போ என்னென்னா வெள்ளை கோடுகளுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிளேஜஸ். ஆப்ஷன் பி என்பது சரியான ஆன்சர். முதன்மை மின்கலமான உலர் மின்கலனில் டேஸ் மின்பகுளியாக செயல்படுகிறது. முதன்மை மின்கலனான உலர் மின்கலனில் டேஸ் மின்பகுளியாக செயல்படுகிறது. சரியான பதில் ஆப்ஷன் டி அமோனியம் குளோரைடு. காணல் நீர், வைரம், ஒளியிலை, அது ஃபைபர்னு சொல்கிறோம்ல, நம்ம வந்து கேபிள்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, ஃபோன் கேபிள், அப்புறம் இன்றைக்கி டிவி சேனலுக்கான கேபிள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஒளியிலை ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப மெல்லிசாக நூல் மாதிரி, நூலோட ரொம்ப மெல்லிசாக இருக்கும், கண்ணாடி மாதிரி இருக்கும். ஸோ அதில் எதனால் அடிப்படையில் செயல்படுகிறது? ஆப்ஷன் முழு ஆக எதிரொலிப்பு. சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் என்ன? பல்வேறு கருத்துக்கள் உண்டு சிந்து சமவெளி காலத்தை பற்றி. இங்கே நம்ம பார்க்கக்கூடியது ஆப்ஷன் பி, கிமு 3300 முதல் 1900 வரை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின் பிசி எக்ஸாமோ எஸ்ஐ எக்ஸாமோ கண்டிப்பாக கேட்பாங்க. அயனி அக்பரி அல்லது அக்பர் நாமா என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான பதிலை சூஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ அபுல் பாசல் என்பது சரியான பதில். நைட்ரஜனுக்கு அசோட் என்ற பெயரினை பரிந்துரைத்தவர் யார்? சரியான பதில் லவாய்சியர். ஆப்ஷன் சி என்பது சரியான பதில். அதிக நச்சுத்தன்மையுடைய ஆல்கஹால். ஸோ நம்ம மது அருந்துபவர்கள் சில பேர் வந்து கண் பாதிப்போ இல்லை உயிரிழப்போ ஏற்படுவதற்கு காரணமானது விஷச்சாராயம் அப்படின்னு நம்ம படிப்போம். அப்போது அதிக நச்சுத்தன்மையுடைய ஆல்கஹால் அப்படின்னா ஆப்ஷன் ஏ மெத்தில் ஆல்கஹால். இது அருகுவதனால தான் அவங்க உயிரிழப்புக்கு காரணம். கரிக்கோலில் நடுத்தண்டில் பயன்படுத்துவது. நம்ம பென்சில் யூஸ் பண்ணுறோம்ல, ரூல் பென்சில், காகித பென்சில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சின்ன பசங்களாம் யூஸ் பண்ணுவோம், நாமளும் யூஸ் பண்ணுறோம். அதில் கருப்பாக நடுப்பகுதி இருக்குது பார்த்திங்கன்னா எழுதுவதற்கு. அது எதனால் ஆனது அப்படிங்கிறது தான் கொஷின். ஆப்ஷன் கிராஃபைட் மற்றும் களிமண். அந்த ஆப்ஷனையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. கிராஃபைட் மற்றும்
களிமண் கலவினால் உருவாக்கப்படுகிறது. மனித உடல் வெப்பநிலையில் திரவமாக மாறக்கூடிய உலோகம். அது என்ன சார், மனித உடல் வெப்பநிலையில் திரவமாக மாறக்கூடிய உலோகம்னு எனக்கு புரியல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த உலோகத்தை எடுத்து நீங்கள் கையில் வச்சிங்க அப்படின்னா அது திரவமாக மாறிடும். சரிங்களா? ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்மளுடைய டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சர் இல்லை பாடி டெம்பரேச்சர்லேயே அது திரவமாக மாறக்கூடிய விஷயம் எதுனா ஆப்ஷன் ஏ காலியம். புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயர்களால் கடலூரில் கட்டப்பட்ட ஆண்டு. புனித டேவிட் கோட்டை எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். கடலூரில் இருக்குது. எந்த வருஷம் அப்படின்னா ஆப்ஷன் டி 1690. ஸோ இதே போல் புனித சார்ஜ் கோட்டை எங்கே இருக்குது அப்படிங்கிற கொஷின்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரெமெடி ஆன்சர் கிடைக்கும். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ மிஸ் பண்ணாமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிலையான நில வருவாய் திட்டத்தை யார் கொண்டு வந்தால்? மகள்வாரி திட்டத்தை யார் கொண்டு வந்தால்? ரயத் வாரி திட்டத்தை யார் கொண்டு வந்தாங்க? நிலையான நில வருவாய் திட்டம் என்பது யாரால் கொண்டு வரப்பட்டது என்றால் காரன்வாலிஸ் பிரபு. மறந்துடக்கூடாது. அப்போ 1க்கு 3 ஆப்ஷன். மகள்வாரி திட்டத்தை கொண்டு வந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. ரயத் வாரி முறை வந்து தாமஸ் மன்ரோ. ஆப்ஷன் 3, 2, 1. சமத்துவ சமஜம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார்? சமத்துவ சமாஜம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் ஏ வைகுண்ட சுவாமிகள். தமிழ்நாட்டில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைவான எழுத்தறிவு விகிதத்தை பெற்றுள்ள மாவட்டம் எது? கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஆன்சர் வந்து டி ஆப்ஷனு தருமபுரியை சொல்கிறாங்க. நமது நாட்டின் தேசிய நீர்வாழ் விலங்கு என்னன்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் சி ஆப்ஷன் கங்கை டால்ஃபின். இந்தியாவில் 2வது முறையாக 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு என்ன? அப்போது நேஷனலைஸ்டு பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவில் முதலாக எப்பொழுது பேங்க் வந்து நேஷனலைஸ்டு பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கொஷினுக்கான ஆன்சர் நீங்கள் டேஷீட் நோட்டில் கண்டுபிடிச்சி எழுதுங்க. எத்தனை வங்கிகளை நேஷனலைஸ்டு பண்ணாங்க ஃபஸ்ட்டு டைம் அப்படிங்கிறது, யாருடைய காலத்தில் அந்த நேஷனலைஸ்டு பண்ணாங்க அப்படிங்கிறது. இப்போ 2வது டைம் 6 வங்கிகளை பண்ணுறாங்க. ஏற்கனவே 14, இப்போ ஒரு 6னா 20 வங்கிகள் இந்தியாவில் இருந்துச்சு. ஆனால் இப்போது இருக்கா? இன்றைக்கி 2025 நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் 20 நேஷனலைஸ்டு பேங்கு கிடையாது. ஒரு வங்கி இன்னொரு வங்கியுடன் மெர்ஜ் பண்ணிடுறாங்க, அது இணைச்சிடுறாங்க. அப்போ ஒரே வங்கியாக செயல்படுகிறது. அந்த மாதிரி எல்லாம் மெர்ஜ் பண்ண பிறகு தற்பொழுது எத்தனை தேசிய வங்கிகள் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் ஆன்சரை கொடுங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துருவோம். ஆப்ஷன் டி 1980. ரூபெல்லா வைரஸால் ஏற்படும் நோய் என்ன? ஆப்ஷன் தட்டம்மை. அதே போல் சாதாரண சளிக்கான காரணமான வைரஸ் இன்ஃப்ளூயன்ஸா என்பதுக்கான காரணம், பொண்ணுக்கு வீங்கி என்பதற்கான காரணமான டிசீஸ் எல்லாத்தையும் நீங்கள் வைரஸை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உயிரினத்தின் மரபு பொருளில் திடீரென ஏற்படும் மாற்றம், அதாவது திடீர் மாற்றம் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஸோ அதுக்கு காரணம் என்ன? ஆப்ஷன் டி சடுதி மாற்றம். அணுக்கரு இயற்பியலின் தந்தை என்று அழைக்கப்படும் நபர் யார்? வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியான பதில் என்னென்னா ஆப்ஷன் ஏ ரூதர்ஃபோர்ட். ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனின் வாயுவின் விகிதம் என்ன? ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனுடைய வாயுவின் விகிதம் என்ன? ஆப்ஷன் பி ஆப்ஷன் 2:1. H2O அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, நீர், அதை தான் சொல்கிறாங்க அங்கே. ஹைட்ரஜன் 2, ஆக்சிஜன் 1, 2:1. பால்வெளி வீதி மையத்திலிருந்து சுமார் டேஸ் ஒளி ஆண்டு தொலைவில் நமது சூரிய மண்டலம் அமைந்துள்ளது. எவ்வளோ டிஸ்டன்ஸ், எத்தனை ஒளி ஆண்டுகள் அப்படிங்கிற கொஷின். ஆப்ஷன் ஏவை சொல்லியிருக்கோம். மைய சுழற்சி தத்துவத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன? மைய சுழற்சி தத்துவத்திற்கு எடுத்துக்காட்டு. சரியான ஆன்சர் பாலாடையை பிரிக்கும் கருவி. ஸோ இந்த 35வது கொஷினை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கும்.
சார் இது வந்து தவறாக நீங்கள் சொல்கிறீங்க சார் அப்படின்னு ஒரு மனசில் ஒரு கொஷின் இருக்கும். ஸோ இதுதான் இது வந்து மைய விலக்கு விசை தானே சார்? அது எப்படி சார் மைய சுழற்சி விசையா மாறும்? இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பாலாடையை பிரிக்கும் கருவி. இந்த கருவி செயல்படக்கூடிய தத்துவம் தான் நமக்கு முக்கியம். அதாவது நம்ம வந்து வேகமாக கடையும் பொழுது, அதன் மூலம் உட்பொருட்கள்ல இருந்து இந்த கிரீம், அதாவது பாலுடைய கிரீம் சொல்றோம்ல, வெண்ணெய், அதில இருக்கக்கூடிய தண்ணி, அதெல்லாம் தனித்தனியா பிரிக்கப்படும். ஸோ அதன் மூலமா தான் இத நம்ம மைய சுழற்சி தத்துவத்திற்கு எடுத்துக்காட்டா பார்க்குறோம். கொஸ்டின் நம்பர் 36. வரிகுடா இயக்க பிரச்சாரத்தை காந்தியடிகள் அறிவித்த ஆண்டு என்ன? சரியான பதில் சூஸ் பண்ணிடலாமா? ஆப்ஷன் பி 1922. எதற்காக இந்த வரிகுடா இயக்கத்தை காந்தியடிகள் அறிவித்தார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். எக்ஸாமுக்கு தேவையான பாயிண்ட்ஸ். டெல்லி சலோ என்ற முழக்கத்தை வெளியிட்டவர் யார்? டெல்லி சலோ என்ற முழக்கத்தை வெளியிட்டவர் யார்? வெரி இம்பார்ட்டன்ட். ஆப்ஷன் சி சுபாஷ் சந்திர போஸ். டேஸ் வகை மேகங்களினால் கல் மாறி மழையானது பொழிகிறது. கல் மாறியான மழை பொழிகிறது. கார் திரள் மேகங்கள். ஸோ நம்ம ஐஸ் கட்டி மழை பெய்யுது பார்த்தீங்கன்னா, ஆலங்கட்டி மழை, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஆற்றின் படிய வைத்தலால் உருவாகும் நிலத்தோட்டங்களில் பொருந்தாதது எது? ஸோ ஆறுகள் வந்து பார்த்திங்கன்னா பல்வகையான மாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் ஆகும் அல்லது ரன்னிங்லேயே இருக்கும். அப்படி பார்க்கக்குள்ள அதன் தோற்றங்களை பொறுத்த வரைக்கும் எது பொருந்தலை அப்படிங்கிறது தான். வண்டல் விசிறி, முகத்துவரம், டெல்டா, இது எல்லாத்தையும் ஆறு படிவத்தினால் உருவாக்கக்கூடிய தோற்றங்கள். குடக்குழிகள் அப்படிங்கிறது தப்பு, பொருந்தாதது அதுதான். அப்போ அதுதான் ஆன்சர் ஏ. ஒரு வளர்ந்து வரும் பொருளாதாரம் பின்வரும் குணநலங்களை பெற்றுள்ளது. எது பெற்றிருக்கு? ஆப்ஷன் பாருங்க. குறைந்த தள விகித வருமானம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மோசமான வேலையின்மை மற்றும் தொழில் போக்கு, மக்கள் தொகை அழுத்தம். இதில் எது வந்து ஒரு வளர்ந்து வரும் பொருளாதாரம் பின்வரும் குணநலங்களை பெற்றுள்ளது? ஆப்ஷன் டி என்பது சரியாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுவாங்க. இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றியவர் யார்? இந்தியாவுடைய 11th பிரசிடெண்ட்டாக யார் இருந்தா? கண்ணை மூடிட்டு ஆன்சர் பண்ணிடணும். ஆப்ஷன் சி அப்துல் கலாம். இப்போ அப்துல் கலாமை பற்றி எக்ஸாமுக்கு கம்ப்ளீட்டடாக அனலைஸ் பண்ணுங்கள். அவர் எங்கே பிறந்தார், எப்போ இஸ்ரோவில் ஜாயின் பண்ணார், அவருடைய பங்களிப்பு என்ன, புக்ரான் அணுசோதனையில் என்ன மேஜர் ரோல் பண்ணார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் தேடி தேடி நீங்கள் அப்துல் கலாம் பற்றி, அவருக்கு என்னென்ன அவார்ட்ஸ் கொடுத்துருக்கோம், அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். எங்கே இறந்தார், எந்த ஆண்டு இறந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். கொஷின் நம்பர் 42. அரசியலமைப்பு சட்ட வரைக்குழுவில் இடம்பெற்றவர்களில் பொருந்தாதவர்கள் யார்? ஸோ ஆல்ரெடி ஒரு கொஷின் பார்த்தோம், 7 பேர் மெம்பராக இருப்பாங்க அப்படின்னு. அதில் பொருந்தாதது யார் அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமாக பார்க்கணும். சரிங்களா? ஸோ பொருந்தாதது யார் அப்படிங்கிறத நீங்கள் படித்து பாருங்கள். 4 ஆப்ஷன் தெளிவாக இருக்கும். ஆப்ஷன் பிஎன் ராவ் மற்றும் கேஎம் முன்சி அப்படிங்கிறவங்க இடம்பெறவில்லை. பொருந்தாதவர்கள் அதுதான் சரி. மற்றது எல்லாமே சரிதான். நோட் போட்டு பாயிண்ட் பண்ணிக்கலாம். பல கட்சி முறையை கொண்டுள்ள நாடுகளில் பொருந்தாதது எது? பல கட்சி நாடுகள் முறை கொண்டுள்ள நாடுகளில் பொருந்தாதது. அப்போது எது பொருந்தலை அப்படிங்கிறது தெரியணும். இந்தியாவில் ஒரு கட்சி இருக்கா? பல கட்சிகள் இருக்குது. ஃப்ரான்ஸில் இருக்கா? ஆமாம், பல கட்சிகள் இருக்குது. சூடனில் இருக்கா? இருக்குது. பிரிட்டனில் மட்டும் இல்லை. சரிங்களா? ஓகே. கொஷின் நம்பர் 44. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வரக்கூடிய தேர்வில் எதிர்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொல்கத்தா, பம்பாய், மதராஸ் 3 மாகாணங்களிலும் உயர் நீதிமன்றங்கள் நிறைவேற்றப்பட்ட அல்லது நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? வெரி இம்பார்ட்டன்ட்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டால் ஆன்சர் பண்ணிடுவீங்க. இப்போது கொல்கத்தா உயர்நீதிமன்றம் எப்பொழுது, பம்பாய், மதராஸ் 3 ஒரே டைமில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஆப்ஷன் டி 1861. சரிங்களா? கொஷின் நம்பர் 45. நவீன மனிதர்கள் சுமார் டேஸ் ஆண்டுகளுக்கு முன்னர் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தனர். ஸோ ஆதி காலத்தில் மனிதர்கள் ஒவ்வொரு பகுதியாக பிரிஞ்சு போனாங்க அப்படின்னு வரலாற்றை படிக்கிறோம். அப்படி உலகத்தில் பல்வேறு பகுதியில் அவங்க பிரிஞ்சு ஒரு கூட்டமாக வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. சரிங்களா? அப்போலேருந்து இந்த
எவாலுவேஷன் இருக்குது. இப்போ 45 வினாக்கள் நம்ம பயிற்சி எடுத்திருக்கோம். ஸோ எத்தனை வினாக்களுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சது? ஸோ இந்த கொஷின் பேப்பர்லேருந்து 20 கொஷினை நீங்கள் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணி ரெகுலராகவே வீடியோஸ் உங்களுக்கு வரும். டெஸ்ட்டையும் நீங்கள் ரெகுலராக பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஏன் அப்படி 20 கொஷின் மட்டும் கொடுக்குறேன்? இந்த 45 கொஷினும் உங்களால் நான் கொடுக்க முடியும். ஆனால் நான் அப்படி கொடுக்கல. காரணம் என்ன? ப்ராப்பராக நீங்கள் 45 கொஷினை தரவு பண்ணிடுங்க. அதன் பிறகு 20 கொஷின் டெஸ்ட் அடித்து பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுடைய பிரெயின் வந்து கொஞ்சம் யோசிக்கும். இந்த கொஷினுக்கு இதுதானே ஆன்சர் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கும். ஸோ அது வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டையும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய மாணவர்கள் எஸ்ஐக்கான 50 மார்க் டெஸ்ட் புக். ஸோ ஃபஸ்ட் கிளாஸான புக்கு. இந்த புக்கு பயிற்சி எடுத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு அற்புதமாக உங்களுக்கு கை கொடுக்கும். வாங்கி பயன்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுங்கள். 550 வரும். இந்த புக்கு வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷின்ஸ் ஃப்ரீயாக தரேன். அடிஷ்னல் 27 யூனிட் டெஸ்ட் கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் நிறைய கொடுத்துட்ருக்கேன் டெலிகிராம் சேனலில் புக்கு வாங்கினவங்களுக்கு. பிசி எக்ஸாமினேஷன் தேவைப்படக்கூடிய மாணவர், பிசி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மாணவருக்கு 100 மாதிரி தேர்வு புத்தகம். எனக்கு படிக்கிறதுக்கே நேரமே இல்லை சார், நான் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன், என்னால் அதிகபட்சம் படித்தா ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் படிக்க முடியும். தயவுசெய்து அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த புக்கு வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே ஸ்கூல் புக்கு தான் படிக்கணும், நான் இல்லைன்னே நான் சொல்லலை. ஸ்கூல் புக்கை தான் தரமாக படிக்கணும். இப்போ ஸ்கூல் புக்கை படிக்கிறதுக்கே உனக்கு நேரமே இல்லை அப்படிங்குள்ள ஏதோ ஒன்று படித்து தான் நான் அவனுக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தேன். அப்போ அதுக்காக அட்லீஸ்ட் இதனாச்சும் படி, வேலையை வாங்கிட்டு போ அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட். இதே போல் ஒரு நல்ல ஒரு வீடியோவோட Day 6 Plan 7ல் உங்களை மீட் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட். குட் லக்.